ஆண்டவருடைய கிருபையினாலே நாங்கள் இந்த நாளிலே உங்களோடு ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு நின்று இந்த ஆராதனையிலேயும் அதை தொடர்ந்து நடக்கப் போகின்ற ஒடுக்க கூட்டத்திலேயும் ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கும்படியாக எங்களை அழைத்த ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு, எல்லாரும் அறிந்த ஒரு ஞாயிறு, பாம் சண்டே என்று ஆங்கிலத்தில் நாம் சொல்வோம். இந்த குருத்தோலை ஞாயிறு நம்முடைய நற்செய்தியில் 4 நற்செய்தி புத்தகத்திலேயும் இருக்கிறது. அப்படி என்றால் இது ஒரு மிகச் சிறப்பான ஒரு நாள். ஆகையினாலே தான் 4 நற்செய்தியை எழுதின நற்செய்தியாளர்கள் அதை தன்னுடைய நற்செய்தியிலே எழுதியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாளிலே நீங்களும் நானும் இந்த ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் இந்த நாளுக்குரிய செய்தியையும் அந்த செய்தியோடு கடவுள் கொடுக்க போகின்ற ஆசீர்வாதத்தையும் நாம் நிறைவாக பெற்று அனுபவிப்போம். எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஆனால் எனக்கு இந்த குருத்தோலை ஞாயிறு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டுமல்ல, நம்முடைய பாட்டு புத்தகத்தில் ஞான பாட்டு இருக்கிறது, கீர்த்தனை இருக்கிறது, புத்துயிர் பாமாலயம் இருக்கிறது, எத்தனையோ பாடல்கள் உண்டு. இருந்தாலும் எனக்கு பிடித்த ஒரு பாடல் இன்றைக்கு நாம் பாடி வந்தோமே, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசனே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா என்ற இந்த பாட்டு எல்லா பாட்டையும் காட்டணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காட்டலாம். குருத்தோலை ஞாயிறு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த குருத்தோலை ஞாயிறிலே தான் ஓசன்னா பாட்டை பாடுவோம். மற்ற ஞாயிற்றுக்கிழமை பாட மாட்டோம். நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்கிறேன்னு சொன்னால், ஏன் இந்த பாட்டு எனக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னு சொன்னால், எங்கள் அப்பா பேர் தாவீது. ஒரு பழமொழி சொல்லுவோம், நெல்லுக்கு இறைத்த நீர் புல்லுக்கும் பாயுமா போல். அப்போ நாம் பாடும்போது ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே தாவீதின் குமாரனுக்கு. உண்மையாகவே அவர்தான் தாவீதின் குமாரன். ஆனால் நானும் கூட தாவீதின் குமாரன் தான். எனக்கு இந்த பாட்டை பாடும்போது எனக்கு கிடைக்கின்ற உற்சாகம் அதிகம். இந்த நாளிலே நாம் அந்த பாட்டை பாடினோம். எனக்காக அருள் கூர்ந்து ஒரு கவி அந்த முதல் 2 வரிகளை மட்டும் இப்போது சேர்த்து பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. போதும். இன்றைக்கு நம்ம பாஸ்டர் ஸ்டான்லி தேவகுமாரி அவர்கிட்ட நான் எவ்வளோ நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ சொன்னார், இந்த ஆராதனையில் 45 நிமிஷம் பேசுங்க, அதுக்கப்புறம் ரெட்ரீட்டில் 1 மணி நேரம் பேசுங்கன்னு சொன்னார். நான் திருச்சியிலேருந்து இங்கே வந்திருக்கிறேன். இங்கே இருக்கிறதுனால ஐயர் சொல்லுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் 3/4 மணி நேரம் பேசணும்னா பேசணும். அப்போ தான் மறுபடியும் என்னை கூப்பிடுவார். ஆகையினால நீங்கள் நான் சொல்லுகிற செய்தியை கொஞ்சம் காலதாமதம் ஆகுது என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆண்டவருடைய கிருபையினாலே இன்றைக்கு எல்லாருக்கும் மதிய உணவு இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் வீட்டுக்கு போய் சமைக்க வேண்டிய அந்த நேரம் நமக்கு அவசியம் இல்லை. எனவே ஆண்டவருடைய வார்த்தையாகிய ஜீவ ஆகாரத்தையும் உடலுக்கு தேவையான ஆகாரத்தையும் இந்த நாளிலே தேவன் நமக்கு ஒழுங்கு செய்திருக்கிறார். எல்லோரும் இந்த நாளிலே ஆண்டவரை நினைப்போம், ஜெபிப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.
இன்றைக்கு நம்முடைய தமிழ் சுவிசேஷ புத்தகம் திருச்சபையால் நம்முடைய தியான பகுதியாக, அருளுரை பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பகுதி அது லூக்கா நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம். லூக்கா 19:29ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம். Saint Luke chapter 19 words 29 to 40. நான் வாசிக்கிறேன். அவர் ஒலிவ மலை என்னப்பட்ட மலையின் அருகான பெத்லகே, பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அங்கே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியில்லாத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவிடத்திலே கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விதித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாக்கிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானம், உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அதற்கு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போது நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியை மையமாக வைத்து நான் 3 சிறு தலைப்புகளை சொல்லி அந்த தலைப்புகளின் அடிப்படையில் இந்த நாளின் செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். முதல் தலைப்பு, அறிந்தே செல்லும் ஆண்டவர். The Lord who knows the fact before he goes to Jerusalem. எருசலேமுக்கு போவதற்கு முன்னதாக ஏன் போகிறோம், போனால் என்ன நடக்கும் என்று ஆண்டவருக்கு தெரிந்தே எருசலேமுக்கு போகிறார். முதல் தலைப்பாக அறிந்தே செல்லும் நம் ஆண்டவர். இரண்டாவது தலைப்பாக சொன்னேன், புரிந்து செயல்படும் மக்கள். The people who understood well and acted well. புரிந்து செயல்பட்ட மக்கள். மூன்றாவது தலைப்பாக விரைந்து செயல்படும் நாம். We are the people and we have to act very quickly. இந்த 3 தலைப்புகள், அறிந்தே செல்லும் ஆண்டவர், புரிந்து செயல்படும் மக்கள், விரைந்து செயல்பட வேண்டிய நாம். அறிந்தே செயல்படும் ஆண்டவர். நாம் திருமலை படிக்கிற பிள்ளைகள் 4 நற்செய்தி நூல்களை படிக்கும்போது அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஏராளமான காரியங்களை படித்திருக்கிறோம். குறிப்பாக தாம் எருசலேமுக்கு போக வேண்டும்,
என்றும் அங்கே என்ன நடக்கப் போகிறது என்பதையும் ஆண்டவர் இயேசு திரும்ப 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 சொல்கிறார். Very repeatedly Jesus told about his crucifixion. ஒரு நற்செய்தி நூல், மார்க்கு நற்செய்தி நூலை நாம் எடுத்தால் அந்த ஒரு நற்செய்தி நூலிலே மட்டும் 3 முறை சொல்கிறார். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், மார்க்கு 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், மார்க்கு 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 3 வசனங்களிலேயும் நாம் எருசலேமுக்கு போக வேண்டும், அங்கே மனுஷகுமாரன் மனுஷரிடத்திலே கொடுக்கப்பட்டு பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை கொண்டு போடுவார்கள். இதை ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். எனவே இப்போது அந்த எருசலேம் பயணத்தை ஆண்டவர் தூண்டுகிறார். எனவே ஆண்டவருக்கு ஏன் எங்கே போகிறோம், என்ன நடக்க போகிறது எல்லாம் தெரிந்தே போகிறார். நாம் செய்தித்தாளை படிக்கிறோம், டிவியில் கூட செய்திகளை படிக்கிறோம். யாருக்காவது ஒரு ஆபத்துன்னு சொன்னால் ஓடி ஒளிஞ்சுடுவாங்க. யாருக்காவது ஒரு அரெஸ்ட் வந்து வரப்போகுதுன்னு சொன்னால் ஆளை பார்க்க முடியாது, போலீஸ் தேடுவாங்க. இது இன்றைக்கு நடக்கின்ற ஒரு காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்து தனக்கு பெரிய ஆபத்து வரப்போகிறது, தன்னை உயிருக்கே பெரிய ஆபத்து வரப்போகிறது, தன்னை சித்திர வேலை செய்து இந்த வேதபாரகரும் பரிசேயரும் யூத தலைவர்களும் கொல்லப் போகிறார்கள் தெரிந்தே ஆண்டவர் இயேசு அங்கே செல்கிறார். அருமையான சகோதர சகோதரியே, இந்த காலையிலே நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆழமான தெம்பான செய்தி உங்களுக்காகவும் எனக்காகவும், தனக்கு எது வந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய ஜீவனே போனாலும் பரவாயில்லை, என் மக்களை பாவத்திலிருந்து மீட்பதற்காக, என் மக்களுக்கு மீட்பை கொடுப்பதற்காக, என் மக்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குவதற்காக நான் எருசலேமுக்கு செல்வேன். அந்த உயர்ந்த நோக்கத்தோடு செல்கிறார். தனக்கு வருகிற ஆபத்தை பற்றி அவர் யோசிக்கவில்லை, நமக்கு கிடைக்கிற நன்மைகளை நினைக்கின்றார். அன்பான சகோதர சகோதரியர், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அருமையான ஒரு ஆண்டவர் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நாம் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. கேட்ட வேர்ல்டு ரிலிஜன்ஸ், உலக சமயங்கள் என்று சொல்லி நம்முடைய பைபிள் மாதிரி 2 மடங்கு பெரிய புத்தகம் வைத்திருக்கிறேன். அதை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் இப்போ திருப்பி திருப்பி பார்ப்பேன். நான் அந்த குருத்தூலை ஞாயிறுக்கும் நம்முடைய ஆண்டவரை போல உலக மக்களுடைய நன்மைக்காக, உலக மக்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக, உலக மக்களுடைய நல்வாழ்வுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா? வேறு எந்த சமயத்திலாவது இருக்கிறாரா? இல்லவே இல்லை. சகோதரே சகோதரியே, நீங்களும் நானும் கொடுத்து வைத்தவர்கள். we are the lucky people. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் தான் நமக்காக ஜீவனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார், நமக்காக ரத்தம் சிந்த ஆயத்தமாக இருக்கிறார். எனவே அருமையான சகோதரே சகோதரியே, இந்த காலையில் நீங்களும் நானும் ஆண்டவரை அதிகமாக நினைப்போம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு மிஷனரி நம்முடைய தமிழ்நாட்டில் நீண்ட காலம் பணி செய்தார். அப்போ அவருக்கு வயதும் ஆகிவிட்டது. எனவே மிஷனரி சொந்த ஊருக்கு நாட்டுக்கு போக வேண்டாம். அப்போ என்ன செஞ்சாங்க, அந்த ஊரில் இருந்த மக்கள் எல்லாம், இந்த மிஷனரி நம்ம ஊரில் நிறைய வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு, பல நன்மைகளை நமக்கு செய்து கொடுத்திருக்கிறாரு, நம்முடைய பிள்ளைகளெல்லாம் படிப்பதற்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருக்கிறார், நமக்கு நோய் வந்தால் அந்த சிகிச்சையை பெற்றுக் கொள்வதற்கு ஆஸ்பத்திரி கட்டியிருக்கிறார். இப்படி நல்ல காரியம் செய்த இந்த மிஷனரி சொந்த ஊருக்கு போகிறார். இனிமே வரமாட்டார், வயதாகிவிட்டது. இதுதான் அவர்
நம் நாட்டை விட்டு போகிற கடைசி பயணம், the last trip. எல்லாரும் யோசிச்சாங்க, மிஷனரிக்கு என்ன செய்யலாம், அவரை எப்படி அனுப்பலாம். எல்லாரும் பல யோசனை செய்து அப்போ என்ன சொன்னாங்க, கடைசியில் மிஷனரி அவருக்கு வயதாகி இருப்பதனால அவர் ஃப்ளைட்டில் போகும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கி கொடுத்துருவோம். இத்தனை ஆண்டுகள் நமக்கு நன்மை செய்தவருக்கு இந்த கடைசியாக அவர் செல்லும்போது இனிமே வராமல் போகிறார். ஆகையினால் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் ஃப்ளைட்டில் வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு அவருக்கு ஃப்ளைட்டில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கி கொடுத்தாங்க. நம்முடைய ஆண்டவர் கூட எருசலேமுக்கு போகிறார். This is the last trip. இதுதான் உலக வாழ்க்கையை ஆண்டவர் நிறைவு செய்கின்ற அந்த பயணம். இனிமேல் நம்முடைய ஆண்டவர் உலகத்திலே இருக்க போவதில்லை. எருசலேமுக்கு போன பின்னதாக வேதபாரகர், பிரதான ஆசாரியர், யூத தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பொய் சாட்சியை உருவாக்கி ஆண்டவர் இயேசுவை கொண்டு போகிறார்கள். இதுதான் கடைசி பயணமாக, இந்த உலகத்தை விட்டு ஆண்டவர் செல்கின்ற இறுதி பயணமாக, நிறைவு பயணமாக ஆண்டவர் செல்கிறார். நான் யோசிச்சேன், ஒரு மிஷனரி இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார், அவருக்கு நாம் சரியான ஒரு காரியத்தை செய்து அனுப்ப வேண்டும் என்று மக்கள் நினைத்தார்கள். இயேசு சுவாமி கூட 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். 3 ஆண்டுகள் திருப்பணி செய்தார். எத்தனை நன்மைகள்! சுகம் கொடுத்தார், நோயை நீக்கினார், பேயை விரட்டினார், அற்புதங்களை செய்தார், ஆகாரத்தை கொடுத்தார், சொல்லிக்கொண்டே போகலாம். 3 ஆண்டுகள் ஏராளமான பணி. அப்படி செய்த ஆண்டவருக்கு கடைசியாக போகிறாரே, இனிமேல் இந்த உலக வாழ்க்கையை அவர் வாழப் போவதில்லை, அவருக்கு நாம் சரியான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று எந்த மனிதனும் யோசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவே தான் எப்படி போக வேண்டும் என்பதை அவரே தீர்மானிக்கிறார். தன்னை சீடர்களில் 2 பேரை கூப்பிட்டு, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்கே ஒரு கழுதை கட்டப்பட்டிருப்பதை பார்ப்பீர்கள், அதை அழுத்து கொண்டு வாருங்கள், யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள். சீடர்கள் அப்படியே இயேசு சொன்னவனமாக போனார்கள். கழுதையை அவிழ்த்தார்கள். ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டபோது ஆண்டவருக்கு தேவை என்று சொன்னபோது ஒரு மறுப்பும் சொல்லவில்லை. நம்முடைய வேத புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள், ஒரு மறுப்பும். இங்கே நான் வாசித்த இந்த லூக்கா நற்செய்தியில இதுவரை யாரும் ஏறியிராத ஒரு கழுதை. அவனை யோசிச்சேன், அந்த கழுதைக்கு சொந்தக்காரர், ஐயா நான் இப்போதான் வளர்த்து ஒரு முறை கூட நான் கூட ஏறி போகல, அதுக்குள்ள வந்து அவுக்கிறீங்களே ஐயா, ஆண்டவர்னு சொல்றீங்களே ஐயா, அது யாரையா அந்த ஆண்டவர்? ஆண்டவருக்கு தேவைன்னா வேற எங்கேயாவது போய் அவுத்துட்டு போங்க ஐயா. இப்படி நான் ஒன்றும் சொல்லல. நாம் யாத்திராகமும் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். யாத்திராகமும் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில், எகிப்தினுடைய ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய், ஐயா கடவுளாகிய கர்த்தர் எங்களுடைய ஆண்டவர், அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று இந்த மக்களை அனுப்பும்படி உங்களிடத்தில் வந்து சொல்ல சொன்னார். அப்போ அதை கேட்ட அந்த பார்வோன், எகிப்தின் ராஜா சொன்ன, அப்படியா சொன்னாங்க? அருள் சொன்னாரா? சரி அழைச்சிட்டு போங்க. அப்படி சொல்லல. அதே ஆரியா கடவுள், அந்த கர்த்தர் எனக்கு தெரியாது, ஐ do not know your Jehovah. 2ஆம் வசனத்தை அந்த கர்த்தர் எனக்கு தெரியாது, அவர் சொன்னாருங்கிறதுக்காக என்னிடத்தை பல ஆண்டுகளாக அடிமைகளாக எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் மக்களை அனுப்ப முடியாது. இங்கே பார்வோன் தலை சொந்தக்காரர், ஆனால் கழுதைக்கு சொந்தக்காரர் ஒரு தலையும் சொல்லவில்லை.
ஆண்டவருக்கு தேவை. அதை எந்த மறுப்பும் சொல்லாமல் அனுப்பி வைத்த அந்த கழுதைக்கு சொந்தக்காரன். அது மட்டுமல்ல, நாம் 1 சாமுவேல் புத்தகத்தில் 25ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்தை நாம் படிக்கும்போது நாபால் என்ற ஒருவர் இருக்கிறார், அபிகாயில் என்பவருடைய கணவர். தாவீது என்ன செய்கின்றார்? ஒரு 10 ஆட்களை அந்த நாபால் இடத்தில் அனுப்பி தங்களுக்கு உணவு வாங்கி வரும்படியாக அனுப்புகிறார். நீங்க 1 சாமுவேல் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அப்போ அந்த 10 வாலிபர்கள் நாபாலிடத்தில் வந்து, ஐயா, தாவீது உங்களுடைய மேய்ப்பருக்கு துணையாக இருந்தவர், உங்களுடைய ஆடுகளுக்கு எந்த பாதிப்பும் வராமல் பார்த்து கொண்ட அந்த தாவீது உங்களிடத்தை அனுப்பி ஆகாரம் வாங்கி வர சொன்னார். அப்போதான் சமைச்சுக்கிட்டு இருக்கார் நாபால் ஆளை வச்சு. அவருடைய ஆடுகளுக்கு முடி கத்தரிக்கிறவர்களுக்கு உணவு கொடுப்பதற்காக நாபால் சமைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் தாவீதுடைய அந்த 10 பேர் சொன்ன போது நாபால் சொல்கிற அந்த பதிலை பாருங்கள். தாவீது யார்? ஈசா யார்? என்னுடைய ஆட்டுக்கு முடி கத்தரிக்கிறவர்களுக்கு நான் சமைக்கிற அந்த உணவை முன்பின் தெரியாதவர்களுக்கு நான் கொடுப்பேனோ? அருமையான சகோதரிய சகோதரியே, சாதாரண ஒரு உணவை கேட்டதற்கு, பசிக்குரிய உணவை கேட்டதற்கு நாபால் மறுத்தார். அவர் யார்? ஆனால் இங்கே கழுதைக்கு சொந்தக்காரர் அதை கொடுத்தார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இந்த பயணத்தை ஒரு நல்ல வாகனத்திலே சென்றிருக்கலாம். ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும். ஒரு சாதாரண தண்ணீரையே திராட்சரசமாக மாற்றினவர், 5 அப்பங்களை 5000 பேருக்கு மேலானவர்கள் சாப்பிடக்கூடிய அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்த ஆண்டவர், அவரால் என்ன ஒரு அற்புதத்தை செய்து தனக்கு சாதகமான வசதியான ஒரு வாகனத்தை உருவாக்கி அதிலே அவர் சென்றிருக்கலாம். ஆனால் கழுதையின் மேல், நான் ஒரு கிராமத்திற்கு ஆதாரம் எழுதுவதற்காக நபாஸ்டா இருந்தப்போ போயிருந்தேன். திடீர்னு பார்த்தா பெரிய கலவரம். ஆறாவது தோழி நடத்திக்கிட்டு அங்கே பெரிய கலவரம். அப்போ போய் என்னன்னு கேட்டா, ஒரு வயதானவர் ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து சீ கழுத அப்படின்ட்டார். அவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, சீ கழுத. எல்லாம் எப்படி நீ கழுதன்னு சொல்லலாம்? என் மகன் எப்படி கழுதன்னு சொல்லலாம்? என் மகனுக்கு நான் எஸ்தர் பேர் வச்சிருக்கேன், நீ போய் கழுதன்னு சொல்லிய. எப்படி எங்க அக்காவை நீ கழுதன்னு சொல்லலாம்? எப்படி எங்க அண்ணா மகளை நீ கழுதன்னு சொல்லலாம்? கோயிலுக்கு வந்த அந்த சொந்தக்காரங்க பூரா சுத்திட்டாங்க. கழுதைன்னு ஒரு வார்த்தை. கழுதை விரும்ப மாட்டான். இந்த கூட நான் இப்போ யாரையாவது பார்த்து சி கழுதைன்னு சொல்லிட்டு வச்சுங்க, நான் திருச்சிக்க போக முடியாது. சிக்கல், ஆபத்தான வார்த்தை. ஆனால் அருமையான சகோதர சகோதரியே, நீங்களும் நானும் வெறுக்கின்ற, உங்களுக்கும் எனக்கும் பிடிக்காத ஒரு வார்த்தை, ஒரு வாகனம், அதை தன்னுடைய வாகனமாக இயேசுவே தெரிந்து கொண்டிருக்கிறார். வேறு யாரும் கழுதையை வாகனமாக இயேசுவுக்கு கொண்டு வந்து கொடுக்கவில்லை. இயேசுவே சொல்கிறார், நீங்கள் போங்கள், அழுத்து வாருங்கள். என் அருமையான சகோதர சகோதரியே, நமக்காக போகிறார். தனக்கு என்ன நடக்க போகிறது என்று தெரிந்து போகிறார். அது எப்படி போகிறார்? தாழ்மையோடு போகிறார். இன்றைக்கு ஆண்டவரை பார்க்கிற நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், அங்கே பரிசுத்த பவுல் சொல்கிறார், சிலுவை மரண பரியந்தம் இயேசு தம்மை தாழ்த்தினார். அவருடைய வாழ்க்கையெல்லாம் தாழ்வு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஒரு தாழ்மையான ஒரு இடம். இங்க அமர்ந்திருக்கிற எல்லாருக்கும் பிரசவம் நடந்திருக்கிறது, இன்னும் நடக்க போகிறது. யாராவது ஒருவர், ஐயா
என் ஆண்டவர் மாட்டுக்கொட்டிலே பிறந்ததைப் போல என் மனைவிக்கு பிரசவ நேரம் வரும்போது மாட்டுக்கொட்டிலே வைத்து நான் பிரசவம் பார்க்க போகிறேன். என் மகளுக்கு பிரசவம் வரும்போது நான் என் ஆண்டவருக்கு நடந்ததை போல மாட்டுக்கொட்டிலே வைத்து பிரசவம் பார்க்க போகிறேன். நினைப்போமா? சொல்லுவோமா? செய்வோமா? பிறப்பிலே தாய்மை. அதே போன்று ஆண்டவருடைய வார்த்தைகளை எல்லாம் நீங்க பாருங்க. இந்த பைபிள் படிக்கும்போது ஆண்டவர் பேசுகின்ற அந்த வார்த்தை எவ்வளவு தாய்மையான வார்த்தைகள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, எலிகளுக்கு வலைகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. என் அன்பான சகோதரனே சகோதரி, இயேசுவினுடைய வாழ்க்கை தாய்மையான ஒரு வாழ்க்கை. லூக்கா நற்செய்தியில் அல்லது யோவான் 13ஆம் அதிகாரத்தை நான் பார்ப்போம்னால், அந்த யோவான் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் செய்கின்ற தாழ்மையான செயல் வேற யாரும் செய்ய மாட்டாங்க. நம்ம ஊர்லேயே குரு சிஷ்யர் இருக்காங்க. சீடர்கள் தான் குருவினுடைய காலை கழுவுவாங்க. சீடர்கள் தான் குருவுக்கு பணி செய்வார்கள். இதுதான் இயற்கை, இதுதான் மரபு. என் அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை எடுத்து தான் கட்டியிருந்த அந்த துண்டினாலே சீடர்களுடைய கால்களை எல்லாம் கழுவினார். எத்தனை தாய்மை, எத்தனை தாய்மை! அருமை சகோதரனே சகோதரியே, குருத்தோலை ஞாயிறு வழிபாட்டிலே பங்கு பெறுவது நல்லதுதான். ஆனால் இந்த குருத்தோலை ஆண்டவர், இந்த குருத்தோலைக்கு சொந்தக்காரரான ஆண்டவர் இன்றைக்கு வாழ்ந்த வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடத்தை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆண்டவர் செய்தது போல யோவான் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். அங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் செய்ததை நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு நான் மாதிரியாக இதை செய்து காட்டியிருக்கிறேன். சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரை போல வாழ கற்றுக்கொள்வான். என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக யாருக்காவது ஒரு நன்மை கிடைக்குமா? அதற்காக நான் துணிந்து செல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில தாழ்மையை ஆண்டவரை போல ஏற்று இனிமேல் இந்த குருத்தோலை ஞாயிறிலே நான் பங்கு பெற்று, இந்த ரெட்ரீட்டிலே நான் பங்கு பெற்ற பின்னதாக என்னுடைய பேச்சிலே, என்னுடைய நடக்கையிலே, என்னுடைய பார்வையிலே எல்லாவற்றிலேயும் தாழ்மையை நான் காட்டப் போகிறேன். மார்ட்டின் லூத்தர் சொல்றார், every Christian must be a little Jesus. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு சின்ன இயேசுவாக இருக்க வேண்டும். அன்பு நிறைந்த அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவை போல வாழ கற்றுக்கொள்வோம். இயேசுவை போல தாழ்மையை தனித்துக் கொள்வோம். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தை 2 வசனத்தையும் பாருங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் 10ஆம் வசனத்தை அங்கே யாக்கோபு சொல்றார், தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் நேசிக்கிறார், அவருக்கு கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நீங்கள் நானும் தாழ்மையுள்ள பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் நிச்சயமாக கர்த்தருடைய கிருபையை பெற்றுக் கொள்வோம். அது இயேசு கிறிஸ்து லூக்கா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. லூக்கா 14:11 ஆண்டவர் இயேசு சொல்கிறார், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறவன் மட்டுமல்ல, செய்கிறவன். என் அருமையான சகோதர சகோதரியே, எல்லாம் தெரிந்து எருசலேமுக்கு போகிறவன். நான் அடுத்த தலைப்பாக சொன்னேன், புரிந்து செயல்பட்ட மக்கள்.
ஆண்டவர் எருசலேமுக்கு போகிறார். போகும்போது நீங்க அந்த பகுதியெல்லாம் மற்றமான மக்கள், பெரிய கூட்டம். இந்த ஆட்டை எல்லா நற்செய்திகளிலேயும் நாம் படிக்கின்றோம். அப்படி என்றால் திரளான மக்கள் இயேசுவோடு போகிறார்கள். நான் நினைச்சேன், இந்த மக்கள் இவ்வளோ திரளா எங்கிருந்து வந்தார்கள்? எல்லாரும் இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுவிடத்தில் நன்மை பெற்றவர்கள். அருமையான சகோதர சகோதரியே, இயேசுவிடத்தில் நன்மை பெற்றவர்கள் மட்டுமல்ல, இயேசுவுக்கு கொடுத்தவர்கள். நான் ஏற்கனவே சொல்லணுமாக, ஒரு கழுதைக்கு சொந்தக்காரர் கழுதையை ஆண்டவருக்கு, அவர் பவனியாக செல்வதற்கு, ஏறி போவதற்கு, அவர் சொல்லுவதற்கு ஒரு கழுதையை கொடுத்தார். மக்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய ஆடைகளை வழிநெடுக விதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆடைகள் இல்லாதவர்கள் மரக்கிளைகளை வெட்டி அதை பரப்பினார்கள் என்று சொல்லி மத்திய நற்செய்திகளில் நாம் படிக்கின்றோம். அருமையான சகோதர சகோதரியே, கொடுக்கிற மக்கள், ஆண்டவரிடத்திலே பெற்றவர்கள், நன்மையை பெற்றவர்கள், சுகத்தை பெற்றவர்கள், பாதுகாப்பை பெற்றவர்கள், ஆகாரத்தை பெற்றவர்கள், இப்போது கடைசி பயணமாக போகிற ஆண்டவருக்கு கொடுக்கிற மக்களா நீங்களும் நான் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நமக்கு கிடைக்கிற 2வது ஆடலான தெம்பான செய்தி, நீங்களும் நானும் நமக்கு முன் வாழ்ந்த நம்முடைய முன்னோர், நம்முடைய மூதாதையர் கர்த்தருக்கு கொடுக்கிற மக்களாக வாழ்ந்தார்கள். எனவே கர்த்தருக்கு கொடுக்கிற மக்களுடைய சந்ததியிலே இருக்கக்கூடியவர்களாக இங்கே அமர்ந்திருக்கிறோம். கழுதையை கொடுத்தார், ஆடைகளை விதித்தார்கள். நீங்க அந்த பெத்பகே பெத்தானியான்னு சொல்லிட்டு இந்த 29ஆம் வசனத்தில் வாச்சோம். இந்த பெத்பகேவுக்கும் எருசலேமுக்கு எவ்வளவு தூரம் அப்படின்னா 3 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர்ஸ். நான் இஸ்ரேலில் இருந்தப்போ ஒரு சமயத்தில் இந்த குருத்தோலை ஞாயிறு பவனியிலே நான் பங்கு பெற்றேன். பெத்பகேவிலிருந்து எருசலேம் வரைக்குமாக 3 கிலோமீட்டர் நான் வந்து சென்றேன். அருமையான சகோதர சகோதரியே, அந்த மக்களுக்கு இருந்த ஆர்வத்தை பாருங்கள். நமக்கு நன்மை செய்தவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும். அவரை மக்கள் காண்படியாக அவருக்கு நல்ல சிறப்பை நாம் செய்ய வேண்டும். ஆடைகளை விதைத்தார்கள், மரக்கிளைகளை பரப்பினார்கள். அது மட்டுமல்ல, ஓசன்னா, save us now, Lord, we request you, save us now, இப்போது எங்களை ரட்சியும் என்று சொன்னார்கள் என்று படிப்பதில்லை, ஆரவாரம் செய்தார். உரத்த சத்தத்தோடு உலகுக்கு அவர்கள் சொன்னார்கள். நீங்க மத்திய 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. அதை கேட்ட மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இவர் யார்? மோசமா சொல்லுகிறார்களே, அமைதியாக அல்ல ஆரவாரத்தோடு சொல்லுகிறார்களே, இவர் யார்? இன்னைக்கு காலையில நாம கூட பவனி வந்தோம். நம்முடைய பவனி எப்படி இருந்தது? எத்தனை கிலோமீட்டர் நடந்தோம்? சகோதர சகோதரியே, 3 கிலோமீட்டர். நான் அந்த பாதையில் நடந்தேன். இப்போ நாம வந்த பாதை நல்ல அருமையான தார் ரோடு. அங்கே பெத்பகேலிருந்து எருசலேமுக்கு போது முள் காடு, ஒற்றையடி பாதை, 3 கிலோமீட்டர், கடுமையான வெயில். அதையெல்லாம் மக்கள் நினைக்கவில்லை. இயேசு தங்களுக்கு செய்ததை, இப்போது கடைசியாக அவர் செல்வதை நினைத்து மக்கள் கொடுத்தார்கள். மக்கள் ஆரவாரம் செய்தார்கள். மக்கள் இவர் யார் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவருடைய துணி சத்தம் இருந்தது. சகோதர சகோதரியே, இன்னும் சொல்லப்போனார், இந்த குருத்தோலை ஞாயிறு கூட, இந்த வழிபாடு கூட இந்த 4 சுவற்றுக்குள்ளே நாம் வைத்து
இதோடு முடிப்பதை காட்டலாம். இந்த குருத்தோலை பவனியை 4 நற்செய்தி நூல்களையும் நாம் படிக்கின்றோம். எந்த நற்செய்தியாளரும் அந்த பவனி ஒரு ஆலயத்திற்குள்ளாக 4 சுவற்றுக்குள்ளாக நடந்தது என்று எழுதவில்லை. வெளியிலே, வீதியிலே. அதைத்தான் ஒரு எரேமியாஸ் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார். The church must be the street church. The church must go to the street. ஆலயத்தில் இருக்கக்கூடிய காரியம் இந்த ஆலயத்திற்குள்ள அல்ல, 4 சுவர்களுக்குள்ள அல்ல, வீதிகளுக்கு போக வேண்டும். இவர் யார்? இயேசு என்றால் என்ன விலை என்று கேட்போர் எத்தனை பேர்? இன்னும் இயேசுவை அறியாத மக்கள் அங்கே இருக்கிறார்கள். இன்றைக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு, திருச்சபை மக்களாக சாலையிலே, வீதியிலே நின்று சென்று அத்தனை ஆரவாரம் செய்யும் போது அது ஆண்டவருக்கு பெரிய சாட்சியாக இருக்கலாம். அருமையான சகோதர சகோதரி, ஆண்டவருக்கு இன்னும் நிறைய செய்ய வேண்டும். ஞாபகத்திற்கு யார் ஆண்டவரத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லை, ஆண்டவரின் ஜெபத்திற்கு விடை கொடுக்கவில்லை, ஆண்டவரின் குடும்பத்தில் ஒரு நன்மை செய்வது என்று சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் செய்திருக்கிறேன், எல்லாரும் நன்மைகளை பெற்றிருக்கிறோம், எல்லாரும் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம், எல்லாருடைய ஜெபத்திற்கு விடை கிடைத்திருக்கிறது. அப்படி என்றார் நீங்களும் ஆனோம். அன்றைக்கு பெத்லகேமிலிருந்து எருசலேமுக்கு சென்ற அந்த கூட்டத்தாரை போல உரத்த சத்தமாய், உற்சாகமாய், ஊரறிய நம்மை ரட்சிக்கிற ஒரு ஆண்டவர் இவர்தான் என்று ஊர் மக்களுக்கு சொல்லத்தக்கதாக நம்முடைய ஊர்வலம் அமைந்திருக்க வேண்டாம். அப்போது ஆண்டவர் நிச்சயமாய் சந்தோஷப்படுவார். என் மகளுக்கு நான் நன்மை செய்தேன், என் மகளுடைய ஜெபத்தை நான் கேட்டேன், அவர் எனக்காக எத்தனையாய் ஆர்வத்தோடு இதை உரத்த சத்தமாய் ஊர் மக்களுக்கு சொல்கிறார் சொல்லி அதை பார்த்தவர் கேட்பவர் சந்தோஷப்படுவார். இன்னும் மேலான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். எனவே புரிந்து வாழ்ந்த மக்கள், புரிந்து கொடுத்த மக்கள், அப்படிப்பட்ட மக்களாக நீங்களும் நான் பெற்றுக்கொண்ட நன்மைக்கு சரியாக நாம் ஆண்டவரை துதிப்போம், போற்றுவோம். அது மக்களுக்கு, அடுத்தவர்களுக்கு சொல்லத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை நாம் கண்டுபிடிப்போம். 3ஆவதாக நான் சொன்னேன், நாமும் கொடுப்போம் நம்மை. ஒரு சமயத்தில் கிறிஸ்மஸ் நினைக்கிறேன், ஒரு சர்ச்சில் கேரல் சர்வீஸ் நடக்குது. அங்கே அந்த சர்வீஸை நான் அந்த சர்ச்சில் இருந்ததுனால உட்காந்து நான் கேட்டுருக்கேன். அப்போ அந்த கேரல் சர்வீஸில் தனியாக பாடலாம், ஃபேமிலியாக பாடலாம், அல்லது ஒரு யூத் அல்லது பெண்களை சொன்னால் இப்படி எப்படி வேணால் பாடலாம், ஃப்ரீ. அப்போது அவங்க ஒவ்வொரு பாடுறாங்க, போய் உட்காந்துருக்காங்க, பாய்க்கு போய் உட்காருவாங்க. அப்போ ஒரு பையன் வந்தான், ஒரு 10-12 வயசு இருக்கும், என்கிட்ட வந்தான், ஐயா நான் ஒரு பாட்டு பாடுறியா, நான் ஒரு பாட்டு பாடுறியா. நான் கேட்டேன், ஏன்டா உனக்கு திடீர்னு ஒரு ஆசை, ஏன் திடீர்னு ஆசை? அப்போ அவன் சொன்னா பாருங்க, ஐயா எல்லாரும் பாடுறத பார்த்தேன், எனக்கே ஒரு உற்சாகம், ஏன்னா நம்ம ஒரு பாட்டு பாடலாமே, எனக்கு அந்த ஆசையா, உற்சாகம் ஐயா, என் தயவு செஞ்சு என் ஆசைக்கு ஒரு இடம் கொடுங்கய்யா, என் உற்சாகத்துக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கய்யா. அதுக்கப்புறம் அவனுக்கு இல்லை சொல்ல முடியுமா? சரி பாடுறான், நல்லா பாடினான். அவன் பாடுறதை பார்த்துட்டு இன்னொருத்தன் வந்தான், ஐயா அவனை மாதிரி நானும் பாடுறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவனுக்கு கொடுத்தேன். நான் ஏன் இதை சொல்றேன்னா, அவங்க பாடுறாங்க ஐயா, அதை பார்த்தப்போ எனக்கு ஒரு பெரிய உற்சாகம் ஐயா, ஆகையினால நானும் பாடுறேன் ஐயா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கய்யா. சகோதர சகோதரியே, இப்போது நான் 2 காரியங்களை சொன்னேன். கர்த்தர்
கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையே கொடுக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கிறார். நம்முடைய ரத்தத்தை உங்களுக்காக எனக்காகவும் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக கொடுக்கிறார். நாம் திருமண சமயத்தில் அந்த திருமணத்தை பெறும்போது அந்த திருமணத்தை கொடுக்கின்ற ஆயர் என்ன சொல்வார்? இதை வாங்கி புசியுங்கள், இது ஆண்டவருடைய உண்மையான சரீரம், இதில் எல்லாரும் குடியுங்கள், இது ஆண்டவர் பாவ மன்னிப்புக்காக சிலுவையிலே சென்ற உண்மையான ரத்தம். இயேசு தன்னை, தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய ரத்தத்தை கொடுத்தார். கொடுத்ததை பற்றி படித்திருக்கிறோம். இன்றைக்கு கொடுத்ததை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, பெற்றகையில் இருந்து எருசலேமுக்கு செல்கின்ற அந்த பெரிய திரள் கூட்டத்தின் மக்கள் சும்மா நடந்து போகவில்லை. இயேசு கழுதையில போகிறார். கொஞ்சம் பேர் கழுதைக்கு முன்னாலும் கொஞ்சம் பேர் கழுதைக்கு பின்னாலும் வலது இடதுபுறங்களிலேயும் மக்கள் கூட்டமாய் நடந்து சென்றார்கள் என்று சொல்லி நாம் படிப்பதில்லை. அந்த கூட்டத்திலே இருந்த அத்தனை பேரும் கொடுத்தார்கள். ஒருவர் கழுதையை கொடுத்தார், ஒரு சிலர் ஆணையை கொடுத்தார்கள். ஆணை கொடுக்க முடியாதவர்கள் மர கிளைகளை பரப்பினார்கள். அதையும் செய்ய முடியாதவர்கள் வாயினாலே ஆண்டவரை துதித்தார்கள், கொடுக்கிறார்கள். ஆண்டவருக்கு துதியை கொடுத்தார்கள். அப்ப நான் ஏன் இதை சொல்றேன்னா, அந்த பையனுக்கு வந்த அந்த ஆசை இன்னைக்கு நமக்கு வந்திருக்க வேண்டும். ஐயா, அவங்க பார்த்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லையா? இன்னைக்கு நான் இந்த சத்தியத்தை கேட்டேன், ஆண்டவர் கொடுப்பதை கேட்டேன், மக்கள் கொடுத்ததை கேட்டேன். நானும் கொடுப்பேன், நானும் கொடுப்பேன். சகோதரே சகோதரியே, நீங்களும் நானும் இன்றைக்கு நம்மை கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுக்க நம்ம வேண்டாம். எவ்வளவு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம். ரொம்ப பேர் சொல்லுவாங்க, ஐயா நான் ரிட்டையர்டாக 2 வருஷம் இல்லையா, 2 வருஷம் கட்சியா நான் ஊழியை செய்வாங்க. நீங்கள் சுவிசேஷ ஊழியத்துக்கெல்லாம் போகும்போது நான் கூட வரலாம்னு யோசிச்சுக்கையா. 2 வருஷம் கழிச்சு நான் சொன்னேன், 2 வருஷம் நீங்கள் ஜீவனோடு இருப்பீங்களா? சரி, 2 வருஷம் இப்போ இருக்க அதே ஸ்ட்ரென்த்து, இதே உற்சாகம் உங்கள் உடம்புல இருக்குமா? நீங்கள் ஓய்வு பெற்றால் கவர்மெண்ட்டே நீ வேலைக்கு சரியில்லை, உங்களுக்கு ஓய்வு, உங்களால் வேலை செய்யுங்கன்னு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அப்படி வீட்டுக்கு வர அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு உழைக்கணும்னு சொல்லுங்களையா? நான் சொன்னேன், ஐயா நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் செய்யணும்னு சொன்னால் உங்கள் பணி போதும், நீங்கள் வாங்கின ஊதியம் போதும், உங்கள் ஊதியத்தால் உங்கள் குடும்பத்தை நடத்தினது போதும், உங்கள் பிள்ளைகளை வளர்த்தது போதும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய குடும்பத்துக்காக வாழ்ந்த அந்த வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகளுக்காக வாழ்ந்த அந்த வாழ்க்கை எல்லாம் போதும். இப்போ ஒரு முடிவெடுங்க, ஆண்டவருக்காக நான் வாழப் போகிறேன், ஆண்டவருக்காக நான் உழைக்கப் போகிறேன், ஆண்டவருடைய நாமத்தை நான் சொல்ல போகிறேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுங்கள். இப்போதே செய்யுங்கள். சகோதரே சகோதரியே, ஆண்டவர் கொடுத்தார் என்று கேட்பது பெரிய ஒரு சாதனை ஒன்றும் செய்ய முடியாது. மக்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி கேட்பதில் ஒரு பெரிய சாதனையை நாம் செய்ய முடியாது. நான் கொடுப்பேன், நான் கொடுத்தேன், நான் கொடுப்பேன். எனக்காக தன்னை கொடுத்த என் ஆண்டவருக்கு நான் என்னை கொடுப்பேன். மக்களுக்காக தன்னை கொடுத்த ஆண்டவருக்கு பல பல காரியங்களை கொடுத்த அந்த மக்களை போன்று நானும் ஆண்டவருக்கு கொடுப்பேன். கொடுக்க வேண்டாம், நிச்சயானந்த கூட கொடுப்பேன். அது அவ்வளவு சரியா இருக்காது. சகோதரே சகோதரியே, குடும்பத்திற்காக நாம் வாழலாம் சரி, பிள்ளைகளுக்காக நாம் வாழலாம் சரி, மனைவிக்காக வாழலாம் சரி, கணவருக்காக வாழலாம் சரி, கர்த்தருக்காக வாழ வேண்டாம். கர்த்தர் இந்த ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஜீவனுள்ள ஒரு ஆத்மாவாக
நடக்க, பேச, உழைக்க, செயல்படக்கூடிய அருமையான ஆசீர்வாதத்தோடு நம்ம வைத்திருக்கிறார். அந்த ஆண்டவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டியா? ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்றேன். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் போகிறார். அந்த வழியாய் போகும்போது ஒரு டாக்ஸ் கலெக்டிங் ஆஃபீஸ், ஆயத்துறை. அந்த காலத்துல எல்லாம் டாக்ஸ் வாங்கிறதுக்கு ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அந்த டாக்ஸ் இப்போ நம்ம என்ன செய்யறோம், காசாக கட்டுறோம். இப்போ ஜிபே, கூகுள் பே அதவே கட்டி விட்டுறோம், காசு கூட கட்டுறதில்லை. ஆனால் அப்போ அப்படி கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக வரிக்கு என்ன செய்வாங்க, காசு இருந்தால் காசு கொடுப்பாங்க, இல்லை அந்த காசுக்கு சமமான தங்கம், வெள்ளி, பாத்திரங்கள் இப்படி கொடுப்பாங்க வரியாக. அப்படிப்பட்ட ஒரு ஆஃபீஸில் மத்தேயு என்ற ஒருவர் உட்கார்ந்துருக்கிறார். அங்கே போகிறார் இயேசுசாமி, பார்க்குறார். பெரிய ஆஃபீஸ். ஒரு பக்கம் பார்த்தா தங்க பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள், அதுக்கப்புறம் பார்த்தா காசுகள். இந்த ஆஃபீஸ் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. நான் யோசித்தேன். அங்கே போகிறாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறாரு. மத்தேயு, நான் ஊழியம் செய்கிறேன், உனக்கு கூட தெரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என் ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இந்த தங்க பாத்திரத்தை கொஞ்சம் தரீங்களா, கொஞ்சம் வெள்ளி பாத்திரம் தரீங்களா, ஊழியத்தை நான் செய்வதற்கு எனக்கு உதவியா? மத்தேயு 9:9 நீங்கள் பாருங்க. அப்படி நானும் கேட்டாங்க, காசை கொடுங்க, தங்கத்தை கொடு. தங்கத்தை கேட்கவில்லை, வெள்ளியை கேட்கவில்லை, உன்னையே கேட்கின்றாரே. இங்க கேட்கிறாங்க மத்தேயு, நீ வேண்டிய I give you Matthew, you come and follow me. Matthew, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை தெரிந்து கொள்கிறேன், உன்னை விரும்புகிறேன், நீ என்னை பின்பற்று. சகோதரி சகோதரியே, நீங்க எங்க படிச்சாலும் சரி, உங்க வீட்டுக்கு போய் படிச்சாலும் சரி, அந்த மத்தேயு 9:9 100 முறை படிங்க, 200 முறை படிங்க. சாமி, என்ன சாமி வந்தீங்க, திடீர்னு என்னை கூப்பிடுறீங்க? சாமி, இது பரவாயில்ல, நான் ஜாப்ல இருக்கேன், எனக்கு மாச சம்பளம், இன்கிரிமெண்ட், இதை வச்சு தான் என் குடும்பத்தை நான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே விட்டு உங்களை பின்பற்ற வர சொன்னீங்களே, எங்க வர சொல்றீங்க, என்ன செய்யணும்? வார்த்தை கேட்கவில்லை. ஆதிகாரம் 12ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே, நீ இருக்கும் இந்த தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் வீட்டை விட்டு, நான் காண்பிக்கின்ற அந்த இடத்திற்கு நீ போ. யாச்சு பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. அங்கே என்ன படிக்கிறான்? ஆபிரகாம் தான் எந்த இடத்துக்கு போகிறோம் என்பதை அறியாமலே போனான். ஐயா, ஆண்டவரே, நான் இந்த ஊரில் எத்தனை வருஷமா இருக்கிறேன், எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிலம் வாங்கி போட்டிருக்கேன், இங்கே தான் வீடு கட்டலான்னு இருக்கிறேன், இங்கே தான் வாழை தோட்டம் வைக்கலான்னு இருக்கிறேன், இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன், இதை விட்டுட்டு எங்கேயோ போய் சொல்றீங்க, எங்கேயா, என்ன செய்யணும்? ஆபிரகாம் கேட்கவில்லை. என்னாத சகோதரிய சகோதரியே, அப்படி கேட்காத ஆபிரகாமை கர்த்தர் எத்தனையாய் ஆசீர்வதித்தார், எத்தனையாய் ஆசீர்வதித்தார். 13ஆம் அதிகாரத்தை பாருங்க. ஆபிரகாமுக்கு தங்கம், வெள்ளி, பல உயிர் ஞானிகள் ஏராளம் இருந்தது. ஆபிரகாம் ஸ்ரீமான், he was a rich person. ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி விட்டதினாலே கெட்டு போகவில்லை. மத்தேயு ஒரு வார்த்தை பேசவில்லை, மறுப்பு சொல்லவில்லை. ஆபீஸை விட்டுட்டு எழுந்து வருகிறார். இளமையான சகோதர சகோதரிகள், இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் முதல் புத்தகம், the very first gospel is in Matthew. மத்தேயு
மத்தேயு எழுதின புத்தகம் தான் முதல் புத்தகம். நான் யோசிச்சேன், மத்தேயு மட்டும் ஆண்டவருக்கு மறுபூசல் ஐடியா முடியாது, ஐயா சம்பளத்தை விட முடியாது, அடுத்த மாதம் எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வரும், அதை நான் வாங்கணும், இதை வச்சு தான் நான் குடும்பத்தை நடத்தினேன், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வர முடியாது அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணியிருந்தா மத்தேயு இந்த நேரத்தில் நான் பேசவே மாட்டேன். அந்த டாக்ஸ் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு அப்படியே போயிருப்பார், அவரை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் மத்தேயு ஆண்டவருக்கு தன்னை கொடுத்ததினாலே, என் அருமையான சகோதரியே, பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லப்படுகின்ற அந்த புத்தகத்தில் ஒரு புத்தகம் மத்தேயுடைய பேரில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், உலகம் அழிந்தாலும் இந்த வேத புத்தகத்திலே இருக்கக்கூடிய ஒரு எழுத்தோ ஒரு புள்ளியோ ஒரு கமாவோ அழியாது. உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த வேத புத்தகம் இருக்கும், உலகம் இருக்கிற வரைக்கும் மத்தேயுடைய நற்செய்தி நூல் இருக்கும். சகோதரனே, ஆண்டவருக்கு தன்னை கொடுக்கிற யாரும் வெட்கப்படுவதில்லை, கெட்டு போவதில்லை, முடிவெடுப்போம், ஆண்டவருக்காக ஆண்டு பார்க்கிறோம். நான் எத்தனையோ பேரை சொல்ல முடியும், நல்ல வசதியான உயர்ந்த பதவி ரிசைன் பண்ணிட்டு, கணவனும் ரிசைன் பண்ணினாங்க, மனைவியும் ரிசைன் பண்ணாங்க, இப்போ ஊழியம் செய்கிறாங்க, கர்த்தருக்காய் படிக்கிறார்கள், கர்த்தர் கைவிடவில்லை. அந்த பதவியில இருந்து அவர்கள் அடைந்த சந்தோஷத்தை காட்டலாம். இப்போ கர்த்தருக்காய் உழைக்கும் போதுதான் அதிக சந்தோஷமாய் சமாதானமாய் சுகமோடு வாழ்கிறார்கள். எனவே நீங்களும் நான் கூட கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிக்க கொடுக்க நாம் முடிவு செய்வோம், அதை சீக்கிரமாய் செய்வோம். Let us make a concrete decision very quickly. தாமதப்படுத்த வேண்டாம், தள்ளி போட வேண்டாம். ஆண்டவர் என்று பேசியிருக்கிறார். ஆபிரகாமை அழைத்த தேவன், மத்தேயுவை அழைத்த தேவன் நம்மையும் அழைக்கிறார். மகனே மகளே, எனக்காக வா, எனக்காக பேசு, எனக்காக தானே நான் ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமை பார், உயர்த்தி இருக்கிறேன், மத்தேயுவை பார், உயர்த்தி இருக்கிறேன், உன்னையும் கைவிடாமல் உயர்த்தினேன். ஆண்டவருக்காக அர்ப்பணிப்போம், அவர்களுக்கு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பார்ப்பாராக. ஆமென். ஆண்டவரை ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உங்களுடைய ஆறுதல் நிறைந்த செய்திக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, உமக்காக கொடுத்த மக்கள், ஏனென்றால் நீர் உண்மையை எங்களுக்காக கொடுத்ததுனால உண்மையை கொடுத்ததை நாங்கள் உணர்ந்து கொடுத்திருக்கிறோம். கொடுத்த உண்மையும் கொடுத்த மக்களையும் பற்றி நாங்கள் செய்தியாக கேட்டோம். இன்றைக்கு நாங்கள் எங்களை கொடுக்க நீ எங்களோடு பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, யாக்கோபு 1 22 வசனத்திலே நாம் படிக்கிறதுமாக, நீங்கள் கேட்கிறவர்களாக மட்டும்தான் கேட்டு அதுபடி செய்கிறவர்களாக மாற வேண்டும் என்று அந்த வசனத்தை நாங்கள் உண்மையாக ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறவர்களாக, உனக்காக உழைக்கிறவர்களாக மாற எங்களை எழுத வேண்டுமா எங்களை பார்த்து நாங்கள் செய்கிறோம். பேசும் பசுத்த நாமத்திலே கேட்கிறோம். செலுத்தியதாக ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவினரும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கிய ஒருவருக்கும் ஆசீர்வாதம் நம் எல்லாரும் இருப்பதாக. நான் நினைக்கிறேன், ஐயர் சொன்னதை சரியாக செய்து ஐயருடைய வார்த்தைக்கு கேட்பது 45 நிமிஷம் கரெக்டாக பேசுகிறேன்.